விஷக்கன்னிகா அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு தானே கல்யாணம். ஆனா மணமகளா மைனாவும் தயாராயிட்டு இருக்கா. எனக்கு முன்னாடியே சின்னவரும் அவளும் கட்டி பிடிக்கிறதும் கொஞ்சறதும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னும் அந்த மைனாவை எதுக்காக தான் விட்டு வச்சிருக்கா? விஷக்கன்னியோட திட்டம் தான் என்ன? அவ எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாளே. எனக்கு மனசுக்குள்ள ஏதோ படபடப்பா இருக்குது. மாமா, மைனாவை பத்தி நான் ரொம்ப வேதனையோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன, என் சிரிப்பின் அர்த்தம் உனக்கு புரியவில்லையா? மைனா இந்த அரண்மனையை விட்டு சென்று வெகு நேரமாகிவிட்டது. அந்த மைனா இனி இந்த அரண்மனைக்கு திரும்பி வரவே மாட்டாள். என்ன சொல்றீங்க மாமா? நீதான் ஏற்கனவே சொல்லியிருக்கியே, எனக்கு தெரியாதா? இளந்திரையா, அப்பா, திருமண சடங்குகளை தொடங்க வேண்டும். ஜமீன் சம்பிரதாயப்படி முதலில் மைனாவை காட்டாற்றுக்கு அனுப்பி குடத்தில் நீரை எடுத்து வர சொல். என்ன சொல்றீங்கப்பா? மைனாவை தனியா அனுப்பணுமா? வேண்டாம், துணைக்கு நானும் கூட போறேன். சின்னவர, உங்களை மணவரையில உட்கார வச்சு சில சம்பிரதாயங்களை செய்யணும். அதனால நீங்க இங்கே தான் இருக்கணும். இளந்திரையா, என்ன பயம்? பாதுகாப்பிற்கு மைனாவுடன் நமது பாதுகாவலர்களும் செல்வார்கள். புரோகிதர் கூறுவதைப் போல நீ இங்கு சில சடங்குகளை செய்ய வேண்டும்.